Friends, welcome to NK Nifty Analysis. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நம்ம சேனல்ல சொல்ல போற இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன் ஸ்கேனரோட இன்னைக்கு லெவல்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஷேர் எடுத்துப்போம். 3170. ஸோ 3 வாட்டி என்ட்ரி. ஒரு 2.79%, 88 ரூபா இந்த லெவல்ல இருந்து மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோ அதை பார்ப்போம். 9694. இந்த ஐயை தான் நம்ம எடுக்க முடியும், ஏன்னா இது லெவலுக்கு மேலே இருக்கு. இந்த லெவல்ல இருந்து ஒரு 58 பாயிண்ட்ஸ் 0.6% மூவ் ஆயிருக்கு பஜாஜ் ஆட்டோ. பை சைடு 2 பார்த்தோம், இப்போ செல் சைடு ஒரு 2 பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டிக்ஸான் பார்த்துருவோம். 12,163. $12,163. நாலரை பர்சன்ட் இந்த லெவல்ல இருந்து ஃபாலோ இருக்கு டிக்ஸான். எல்டி இந்த ஸ்டாக்கை பார்ப்போம். 3818. ஸோ 52 பாயிண்ட்ஸ் ஃபாலோ இருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன் ஸ்கேனரோட லெவல்ஸ். ஸோ இதில் நிறைய லெவல்ஸ் ஜென்ரேட் ஆகும். நம்ம எல்லாம் பார்க்க முடியாதனால ஒரு 4 பை சைடு ஒரு 2, செல் சைடு ஒரு 2 பிக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்த வரைக்கும் லெவல்ஸ் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஸ்கேனர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டி 24,900, 25,000, 25,100. காலுக்கும் புட்டுக்கும் சேம் ஃபோக்கஸ் லெவல் தான். 91, 82, 94. இங்கே 125, 116, 128. ஸோ 24,900ஓட கால் ஆப்ஷன் பார்ப்போம். 91. ஜாக்பாட் லெவல்ஸ் 125, அதுவும் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஒரு 22 புள்ளிகள் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ புட் ஆப்ஷனுக்கும் 91 தான், பட் லெவலுக்கு கீழேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால இதில் நோ ட்ரேட். 25,000க்கு 82.
ஒரு 36 புள்ளிகள். ஸோ புட் ஆப்ஷனுக்கும் 82 தான். இதில் நோ என்ட்ரி. 25,100 காலுக்கு 94. இதுலேயும் என்ட்ரி இல்லை. இது 94. ஒரு 38 புள்ளிகள். நிஃப்டியை பொறுத்த அளவு இந்த லெவல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம எடுத்தோம். சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. மார்க்கெட் ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ 51,500, 51,600, 51,700, 471, 459, 458. இது ஜாக்பாட் லெவல்ஸ். இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 51,500, இது 471. and jackpot levels 535. இந்த லெவல்ல இருந்து இங்க ஒரு 36 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. புட் ஆப்ஷனும் 471 தான். புட் ஆப்ஷன் சைடு என்ட்ரி இல்லை. 51,600க்கு 459. ஆகஸ்ட் 1 இங்கே வருது. ஜாக்பாட் லெவல்ஸ் 530. இங்க பார்த்தோம்னா ஜாக்பாட் லெவலில் மீட் பண்ணியிருக்கு. ஸோ 530. ஸோ இந்த என்ட்ரியில் ஒரு 107 பாயிண்ட் கிடச்சிருக்கும். அகெயின் இந்த என்ட்ரியில் ஒரு 36 பாயிண்ட் அப்ராக்சிமேட்டாக கிடச்சிருக்கும். புட் ஆப்ஷன் சைடு பார்ப்போம். இங்கே ஒரே வாட்டி தான் டச் பண்ணியிருக்கு. ஒரு 20 பாயிண்ட். 51,700, 458. ஒரு 54 பாயிண்ட். இது ஒரு 75 புள்ளிகள். பின் நிஃப்டி அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக்குக்கு இதுதான் 178, 175, 182 அட்வான்ஸ் லெவல். இந்த 3 ஜாக்பாட் லெவல். 23,400. So 178. ஒரு 26 புள்ளிகள். புட் ஆப்ஷனுக்கும் 178. அதை பார்ப்போம். இதில் நோ ட்ரேட். இன்னைக்கு தான் ஸ்டார்டிங். இந்த லெவலு கிராஸ் பண்ணவே இல்லை. இதில் ஒரு 32 புள்ளிகள். ஒரு 26 பாயிண்ட்ஸ். 23,600க்கு 182. நோ ட்ரேட்.
டேட்டா வரல, இதை பார்ப்போம். Nifty 23,600 put 182. ஸோ ஆகஸ்ட் மந்த் இங்கே என்ட்ரிஸ் கிடச்சிது. ஹை எவ்வளோ போயிருக்குன்னா ஒரு 84 புள்ளிகள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன் ஸ்கேனருக்கும் இண்டெக்ஸ் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஸ்கேனருக்கும் உள்ள பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.